நம்மளால அடிக்கடி சொல்லப்படுற ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆனா உண்மையில ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? டெட்லைன் மிஸ் ஆனா ஸ்ட்ரெஸ், போன் ஸ்லோவா இருந்தா ஸ்ட்ரெஸ், அதிகாரிகள் கிட்ட இருந்து முதலாளி கிட்ட இருந்து பிரஷர் வந்தா ஸ்ட்ரெஸ். ஆனா ஒரு தினக்கூலி வேலைக்காரருக்கு நாளைக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியாம இருப்பது ஸ்ட்ரெஸ். குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியுமாங்கிறது ஸ்ட்ரெஸ். கையில் இருக்கிற பணம் போதுமாங்கிற கணக்கு. குடும்ப தேவைக்கு பணம் இல்லைன்னா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னா, விசேஷ வீட்டுக்கு செய்முறை செய்ய பணம் இல்லைன்னா, மருத்துவ செலவுக்கு பணம் இல்லைன்னா, இதுதாங்க உண்மையான ஸ்ட்ரெஸ் இல்லையா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது ஒரு தனி மனிதனோட கதை இல்ல. நம்ம சுத்தி தினமும் நடக்கிற, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு வாழ்க்கை பயணம். தினமும் காலையில 5 மணி அலாரம் அடிக்கல, ஆனா முருகன் கண் திறக்கிறான். அவன் ஒரு தினக்கூலி, அவனுக்கு அலாரம் தேவையில்லை, கடன் தான் அவனுக்கு அலாரம். ஒரு கப் டீ குடிச்சிட்டு அவன் அவசரமா வெளியே போறான். இன்னைக்கு வேலை கிடைக்குமான்னு மனசுக்குள்ள ஒரு பயம். வேலைக்கு ஆள் செலக்ட் பண்ற இடத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் அவன மாதிரி தான். ஒரே எதிர்பார்ப்பு, ஒரே கவலை. யார முதலாளி தேர்வு செய்வான்? இப்ப முதலாளி வர்றான். பார்வையிலேயே சில பேரை மட்டும் அவன் தேர்வு செய்யறான். அந்த நேரம் முருகன் மூச்சே அடைஞ்ச மாதிரி நிற்கிறான். என்ன அழைப்பாங்களான்னு உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த நாள் அவனுக்கு வேலை கிடைச்சது. ஆனா அது சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு மட்டும்தான், நாளை என்ன அப்படின்னு கவலை உடனே அவனுக்கு வந்துடும். முழு நாள் வெயில்ல வேலை, கையெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் சோர்வாயிரும். ஆனாலும் அவன் நிற்க மாட்டான். ஏன்னா நிற்க முடியாது. மதியான நேரம் ஒரு சின்ன டப்பாவில் சாதம் சாப்பிடும் போதும் அவன் மனசு ஓய்வெடுக்காது. இது போதும் வீட்டு செலவுக்கு. ஆனா பசங்க பள்ளி கட்டணம் எப்படி அப்படின்னு கணக்கு மட்டும் ஓடும். சாயந்தரத்துல வீடு திரும்புறான். கையில சின்ன சம்பளம், மனசுல பெரிய சுமை. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே குழந்தைங்கெல்லாம் ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிக்கும். அந்த நொடியில அவன் முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்களேன். அது உண்மையான சிரிப்பு இல்லை, ஆனா அவன் காட்டுறான். யாருக்காக? குடும்பத்துக்காக. இரவு நேரம் ஆகுது, சோர்வோட படுக்க போறான். அப்ப அவன் மனைவி மெதுவா கேட்கிறா, நாளைக்கு வேலை இருக்கா? முருகன் சும்மா தலையை ஆட்டுறான். அவனுக்கே பதில் தெரியாது. ஆனா அவன் கண் மூடும்போது அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும். எதுவானாலும் நாளைக்கும் போராடணும். யாருக்காக? குடும்பத்துக்காக. நண்பர்களே, இது ஒரு தனி மனிதனோட கதை மட்டும் இல்லை. இவரை போல ஆயிரக்கணக்கான முருகன்கள் இன்னும் நம்ம மத்தியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? நடுத்தர வர்க்கம் மற்றும் வறுமை கோட்டுக்கு மேலும் கீழும் வாழும் சாதாரண மக்களாக, மகனாக, மகளாக இன்றும் நம்மோடு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை ஒரு சாய்ஸ் இல்லை, அதுதான் வாழ்க்கை. அவங்களுக்கு அமைதி ஒரு ரைட், உரிமை இல்லை, அது ஒரு கனவு. அவங்க நமக்கு வெளிப்படுத்துறதெல்லாம் வாழ்க்கைக்காக போராடும் சாதாரண மனிதர்களுக்கு மன அமைதி ஒரு சுலபமான விஷயம் இல்லை, அது ஒரு போராட்டத்துக்குள் கிடைக்காத கனவு. இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா, ஒன்று, வாழ்க்கைங்கிறது வேலை இல்லை, ஆனா பலருக்கு அது அப்படித்தான் இருக்கு. இந்த கதையில வரும் முருகன் போன்றோருக்கு வேலை ஒரு சாய்ஸ் இல்லை, உயிர் வாழ வேண்டிய கட்டாயம். 2, ஸ்ட்ரெஸ்ங்கிறது கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா?
உண்மையான ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. 3, மன அமைதி பணத்தோட மட்டும் வராது. கை நிறைய பணம் காசு இருந்தால் தான் அமைதி வருங்கிறதும் தவறு. புரியுதா? பொருள் செல்வாக்கு போன்ற வெளி காரணிகளிலிருந்து வர்றதில்லை அமைதிங்கிறது. மாறாக அமைதிங்கிறது நமக்குள்ள இருந்து நமது சிந்தனை, சொல், செயல் மற்றும் அணுகுமுறைகளிலிருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த கதையில வரும் முருகன் சிரிக்கிறான், ஆனா அவன் அமைதியா இல்லை. வெளியில சிரிப்பு இருக்கலாம், ஆனா உள்ள சுமை இருக்கிறது. 4, அவங்கள புரிந்துக்கணும், அதாவது எம்பத்தி. இந்த கதையில வரும் செய்தி என்ன தெரியுமா? நம்ம சுற்றி இருக்கிற சாதாரண மனிதர்களின் வாழ்க்கைய நாம உண்மையிலே புரிஞ்சுக்கணும். 5, சிறிய விஷயங்களே அவங்களுக்கு பெரிய சக்தி. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும் அப்பாவை பார்த்ததும் குழந்தை அப்பான்னு கூப்பிடுறது, அதுவே அவனுக்கு அடுத்த நாள் வாழ தரும் ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி ஆகும். அமைதி இல்லாத வாழ்க்கையிலும் சிறிய சந்தோஷம் தாங்கி நிறுத்துகிறது. நண்பர்களே, அவர்களுக்கு வேலை ஒரு சம்பளம் கிடைக்கிற வழி இல்லை, அது குடும்பத்தை காப்பாற்றுற ஒரே வழி. தயவு செய்து அவங்கள வேலைக்கு அமர்த்தும் போது அவங்கள்ட்ட சம்பள பேரம் பேசாதீங்க. இந்த கதையை கேட்ட பிறகு நாம ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மனிதன், அவர் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஏன் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, வெளியில அவங்க என்ன சுமை சுமக்கிறாங்கன்னு நமக்கு முழுசா தெரியாது. இதனால இன்னையிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணலாம். அவங்க வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நாள் எப்படிங்க போச்சு, இன்னைக்கு நாள் எப்படிப்பா போச்சுன்னு கேளுங்க. அவங்க பேசுறத கேளுங்க. சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கறது தான் முக்கியம். அவங்க சும்மா இருந்தா எல்லாம் சரியான்னு மெதுவா கேளுங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். ஒரு நாள் மட்டும் இல்லை, தினமும் ஒரு 5 நிமிஷம் மொபைல் இல்லாம, டிவி இல்லாம குடும்பத்தோட பேசுங்க. முக்கியமா அவங்களுடைய சிரிப்பை மட்டும் பார்க்காதீங்க, அந்த சிரிப்புக்குள்ள இருக்கிற சுமையையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு குடும்பத்துல பெரிய சேஞ்ச் வரணும்னா அதுக்கு பணம் வேணாம், பெரிய வசதிகள் வேணாம். ஒரு மனிதனை புரிஞ்சுக்கிற மனசு இருந்தா போதும். வெளியில உலகம் அவங்கள சோர்வடைய செய்யலாம், ஆனா வீடு அவங்களுக்கு அமைதி கொடுக்கிற ஒரு இடமா, ஒரு சொர்க்கமா இருக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.